திருக்குறள் கதைகள் கதைகள் 284. 3 வாங்கினார் 2 இலவசம். ரெடிமேட் ஆடைகள் வியாபாரத்தை துவக்கி நடத்திய ஆரம்ப காலங்களில் ராஜசேகர் பம்பாய், அகமதாபாத், சூரத் போன்ற ஊர்களுக்கு தானே நேரில் சென்று ஆடை தயாரிப்பாளர்களிடம் ஆடைகளை கொள்முதல் செய்து கொண்டு வருவார். ஒருமுறை ஒரு தொழிற்சாலையில் ஒரு கிடங்குக்குள் ஆடைகள் துணிக்குப்பைகள் போல் மலைமலையாக குவித்து வைத்திருப்பதை பார்த்துவிட்டு, அது என்ன என்று கேட்டார் ராஜசேகர். நாங்கள் சிறிய தொழிற்சாலைகள், குடிசை தொழில் மாதிரி வீட்டிலேயே 2-3 தையல் மிஷின் வச்சுக்கிட்டு தைக்கிறவங்க, இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஆடைகள் வாங்குவோம். அதில் தரக்கட்டுப்பாட்டில் சிலது ரிஜெக்ட் ஆகும். அதை திருப்பி எடுத்துக்கிட்டு போய் பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதை தவிர எங்கள் தொழிற்சாலையில் தைக்கப்படுற ஆடைகள்லேயும் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகும். அதையெல்லாம் தான் இங்கே போட்டு வச்சுருக்கோம் என்றார் அந்த தொழிற்சாலையின் அதிபர். இதையெல்லாம் என்ன செய்வீங்க? பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் சில பேர் அப்பப்போ வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸ்கிராப் ரேட்டில் எதை போட்டு தான் கொடுப்போம். எனக்கும் அதே ரேட்டில் கொடுப்பீங்களா என்றார் ராஜசேகர். கொடுக்கலாமே, ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதை எடை போட்டு ஸ்கிராப் ரேட்டில் வாங்கி வந்த தரமில்லை என்று தள்ளப்பட்ட உடைகளை நல்ல துணிகளுடன் கலந்து விற்க ஆரம்பித்தார் ராஜசேகர். 3 வாங்கினால் 2 இலவசம் போன்ற கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து தரமுள்ள உடைகளின் விலையை பெரிய அளவில் உயர்த்தி தரமற்ற உடைகளை அவற்றுடன் இலவசமாக கொடுத்து தனக்கு மொத்த லாபம் கணிசமாக அதிகரிக்கும் அளவில் விற்பனை செய்தார் ராஜசேகர். இதுபோன்ற கவர்ச்சியான திட்டங்களால் அவர் கடையின் விற்பனை மிக வேகமாக அதிகரித்தது. தரமற்ற உடைகள் பற்றி சில வாடிக்கையாளர்கள் புகார் செய்தபோது சிலருக்கு வேறு நல்ல துணிகளை மாற்றி கொடுத்தார். வேறு சிலரிடம் இலவசமாக கொடுத்த உடைகளுக்கு உத்தரவாதம் இல்லை என்று கைவிரித்தார். அவ்வப்போது சிலர் இந்த கடையில் தரமற்ற ஆடைகள் விற்கப்படுவதாக புகார் செய்தாலும் மிக குறைந்த விலையில் துணிகள் விற்கப்படும் கடை என்ற பெயர் கடையின் வியாபாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தியது. ஒரு சில ஆண்டுகளிலேயே நகரத்தின் அந்த முக்கியமான கடை வீதியில் 3 கட்டிடங்களை வாங்கி 3 கடைகளை நடத்த ஆரம்பித்து விட்டார் ராஜசேகர். 3 கடைகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வியாபாரிகள் சங்க அலுவலகத்திலிருந்து அவசரமாக அழைப்பு வந்ததால் ராஜசேகர் அந்த அலுவலகத்துக்கு சென்று செயலாளரை சந்தித்தார். அவசரமாக வரைச்சிடுறீங்களே, என்ன விஷயம்? சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம அப்பீல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. முறையான அனுமதி இல்லாமல் கட்டின கட்டடங்கள்லாம் 1 மாதத்துக்குள்ளே இழிக்கணும்னு உத்தரவு போட்டுட்டாங்க என்றார் வியாபாரிகள் சங்க செயலாளர். ஐயையோ, ஆனால் கட்டடங்கள் நான் கட்டலையே, வேற ஒருத்தர்கிட்டே தானே வாங்கினேன் என்றார் ராஜசேகர் பதட்டத்துடன். அதையெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டடத்தை ஏன் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, உங்கள் தெருவில் மொத்தம் 6 கட்டடத்தை இடிக்க சொல்லி இருக்காங்க. அதில் 3 உங்களோடது. 3 கடைகளும் தரைமட்டமாக்கப்பட்ட பின் தன்னால் இன்னொரு கட்டிடத்தை கட்டியோ வாடகைக்கு எடுத்தோ வியாபாரத்தை தொடர முடியுமா என்ற கேள்வி அவர் மனதில் எழுந்தது. பல வருடங்களாக கட்டி காத்த தொழில் ஒரே நாளில் அழிக்கப்பட்டது போல் உணர்ந்தார் ராஜசேகர். அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 29 கல்லாமை. குறள் 284. களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். பொருள்: களவு மூலம் பொருள் ஈட்ட வைக்கும் விருப்பம் பெரும் துன்பத்தை விளைவிக்கும். நன்றி.